இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 9:30 மணியளவில் தொடங்க இருக்கிறது. பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அங்கே வரத் தொடங்கியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கூட்டமானது தொடங்குகிறது. சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்த்து வருகிறோம். ஆளுநர் ஆர்.என். ரவியை சபாநாயகர் அப்பாவு வரவேற்ற காட்சியையும் நாம் பார்க்கிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களும் வருகை தந்திருக்கிறார். பேரவைக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் வருகை தந்திருக்கிறார்கள். ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் உரையாற்ற சட்டப்பேரவைக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை நம்மோடு பகிர ஹரிஹரன் செய்தியாளர் நம்மோடு இணைகிறார். ஹரிஹரன், எத்தனை மணிக்கு 9:30 மணிக்கு இந்த கூட்டத்தொடரானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? தொடங்கிவிட்டதா? எவ்வளவு நேரம் நடைபெறும்? அதே போல பிற்பகலில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமும் நடைபெற உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் போது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் மறுபடி தொடங்கும். அதற்காக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூடுள்ள நிலையில ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். முன்னதாக அவரை சபாநாயகர் அப்பாவு, சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் ஆளுநருக்கு வரவேற்பு வழங்கப்பட்டது. காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் சட்டப்பேரவை வளாகத்திற்குள், சட்டப்பேரவைக்குள் தற்போது சென்றிருக்கார். முன்னதாக முதலமைச்சருக்கும் சபாநாயகர் அப்பாவுக்கும் இதே காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. முதல்வர் அவர்கள் தற்போது பேரவைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் உரை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அரசின் சார்பில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்ற நிலையை கடந்து கவர்னரின் செயல்பாடுகள் எந்த மாதிரியான நடவடிக்கையாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஆளுநர் உரை ஒவ்வொரு ஆண்டும் தொடங்கும். குறிப்பாக 2022ஆம் ஆண்டு ஆளுநர் ஆர்.என். ரவியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஆளுநர் உரையை வாசித்த நிலையில 2023ஆம் ஆண்டு அரசால் தயாரித்து வழங்கப்பட்ட ஆளுநர் உரையில் சில வார்த்தைகளை மாற்றி வாசிக்கப்பட்டதால் அரசு தயாரித்த உரையை அவை குறிப்பில் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடப்பட்ட நிலையில தற்போது ஆளுநர் ஆர்.என். ரவி சட்டப்பேரவை வெளிநடப்பு செய்து புறப்பட்டார். 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தாழ்வாரத்துக்கு முன்னதாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு ஆளுநர் உரை வாசிக்காமலேயே வெளியேறி சென்றார். சட்டப்பேரவை மரபுபடி தமிழ் தாழ்வாரத்து தான் முதலில் இசைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரை வாசிக்கப்படும் நிலையில ஆளுநர் ரவி இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டு சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார். சரியாக 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்க வேண்டிய இருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் உரையுடன் தொடங்குமா அல்லது எந்த மாதிரியான நடவடிக்கையை ஆளுநர் எடுப்பார், எந்த மாதிரி செயல்களை செய்வார் என்பதை எதிர்பார்ப்போடு இந்த கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. சட்டப்பேரவைக்கு பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரும், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் உரையுடன் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்தவுடன் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்று கவர்னர் உரை மீதான விவாதத்திற்கு எத்தனை நாட்கள் நடைபெறும் என்ற குறித்து முடிவு செய்யப்படக்கூடிய நிலையில 9:30 மணிக்கு பேரவை தற்போது கூடியிருக்கிறது. தமிழ்த்தாழ் வாழ்த்துடன் பேரவை கூடியிருக்கக்கூடிய நிலையில தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடப்பட்டு வருகின்றது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரையுடன் பேரவை கூட்டத்தொடர் தொடங்க வேண்டும். ஆளுநர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பார் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஹரிஹரன், கடந்த ஆண்டை பொறுத்தவரை ஆளுநர் தனது உரையை புறக்கணித்த நிலையில் இந்த ஆண்டு உரையை வாசிப்பாரா ஆளுநர்? தற்போது வந்திருக்கிற தகவல் இப்படி இந்த ஆண்டு என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்வார் என்ற குறித்த சரியான தகவல்கள் வெளியாகவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ் தாழ்வாழ்த்திற்கு முன்னதாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து அவர் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளியேறி சென்றார். இந்த ஆண்டும் தமிழ் தாழ்வாழ்த்து முதலில் பாடப்பட்டுள்ளது. தமிழ் தாழ்வாழ்த்துக்கு பிறகு என்ன மாதிரியான ஆளுநர் உரை தொடங்க வேண்டும், ஆளுநர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வழக்கமாக ஆளுநர் உரையோடு தொடங்கும் பொழுது சபாநாயகர் அவர்கள் ஆளுநர் உரையை வாசிக்காமல் வெளியேறிய போது சபாநாயகர் அவர்கள் அந்த அரசால் தயாரிக்கப்பட்டு ஆளுநர் உரையை முழுமையாக வாசித்து முடிப்பார். தற்பொழுது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது என தெரியவில்லை. தற்பொழுது வரை அந்த சட்டப்பேரவையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் நேரடியாக வரவில்லை என்றும் இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும் கவர்னர் அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பது. ஹரிஹரன், சரியாக எத்தனை மணிக்கு இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது?
சரியாக 9:30 மணிக்கு ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு முதல் ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநராக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையை முழுமையாக வாசித்து முடித்து விட்டார். 2023ஆம் ஆண்டு அரசால் தயாரிக்கப்பட்ட உரையில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை மாற்றி வாசித்தார். குறிப்பாக சுயமரியாதை, பெரியார் உள்ளிட்ட வார்த்தைகளை மாற்றி வாசித்திருக்கக்கூடிய நிலையில அப்பொழுது அந்த வார்த்தை குறிப்பில் ஏற்ற வேண்டும் என முதலமைச்சர் அறிவித்த நிலையில இது ஆளுநர் வெளிநடப்பு செய்திருந்தார். கடந்த 2024ஆம் ஆண்டும் கடந்த 2025ஆம் ஆண்டும் ஆளுநர் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னதாக தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து வெளியேறினார். முன்னதாக அவை மரபுப்படி எப்பொழுதுமே தமிழ்த்தாய் வாழ்த்து கூட்டம் முடிந்த பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்படுவதுதான் சட்டப்பேரவை அவை மரபு. அந்த அவை மரபை மாற்ற முடியாது என சபாநாயகர் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கிறது. ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டுமே ஆளுநர் உரையில் பல்வேறு அரசின் கொள்கை சார்ந்த திட்டங்கள் குறித்து பல்வேறு புதிய அறிவிப்புகள் குறித்து வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நிலையில ஆளுநர் என்ன நடவடிக்கை, என்ன செயல்பாடுகளை மேற்கொள்ள போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. குறிப்பாக ஆளுநரின் செயல்பாடுக்கு திமுக கூட்டணி அனைத்து கட்சிகளுமே கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அவர் ஒவ்வொரு ஆண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்படுகின்றார் என கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் ஆளுநர் வரும்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த ஆண்டு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று தற்போது சூழலை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவையோடு நேரடியாக வரவில்லை. அதே நேரத்தில் செய்தியாளர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆடியோவாக வெளியிடப்படும். அந்த ஆடியோவும் தற்போது வரை அளிக்கப்படவில்லை. சட்டப்பேரவை உள்ளே நமது செய்தியாளர்களால் அவர் வெளியே வந்த பிறகுதான் உள்ளே என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறுகின்றது என்பது முழுமையாக தெரிய வரும். ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது தொடங்கி இருக்கு. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும், அது தொடர்பாக விரிவா பதிவு செய்யுங்க ஹரிஹரன். சரியாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடர் மரபுப்படி ஆளுநர் உரையுடன் தொடங்குவதுதான் வழக்கம். அதன்படி சரியாக 9:20 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையுடன் தொடங்கப்பட்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தந்தார். ஆளுநர் ஆர் என் ரவிக்கு வருகை தந்திருந்த போது சபாநாயகர் அப்பாவு, சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன், முருகானந்தம் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பளித்தனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் அவருக்கு வரவேற்பு வழங்குவது. காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் சட்டப்பேரவை வளாகத்திற்கு சென்றார். சட்டப்பேரவை வளாகத்திற்கு முன்னதாக முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சிகள் உள்ளிட்டோர் வருகை தந்திருந்தாங்க. இந்த சூழலில் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுடன் சட்டப்பேரவை கூடியிருக்கு. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரை வாசிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் உரையில கடந்த 3 ஆண்டுகளாக ஆளுநர் உரையில பல்வேறு நிகழ்வுகள் ஆளுநர் மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக பல்வேறு சச்சரவுகளையும் எதிர்ப்புகளும் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது சட்டப்பேரவை வளாகம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. தற்போதைய சூழல் பொறுத்த வரைக்கும் ஆளுநர் உரையுடன் தொடங்கி இருக்க வேண்டும். உள்ளே நேரலை வரக்கூடிய நிகழ்வுகள் முழுமையாக இல்லை. ஆடியோவும் செய்தியாளர்கள் அறையில் இருக்கக்கூடிய ஆடியோ பதிவு முழுமையாக இல்லாத ஒரு சூழல்ல சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் கூடி நடைபெற்று வருகின்றது. தகவல்களுக்கு நன்றி ஹரிவரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.